அண்மை செய்தி. சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதியின் இருக்கை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். சட்டப்பேரவையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கை மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இதற்கு முன்பு அவர் 10வது இடத்திலே அமர்ந்து வந்த நிலையில் தற்போது முதல் வரிசையில் 3வது இடத்திலே அவர் 3வது இருக்கையிலே அவர் அமர்கிறார். அதாவது முதல் இருக்கையில் முதலமைச்சரும், அதனை தொடர்ந்து அவை முன்னவராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய அடிப்படையில் அவர் 2ஆம் இடத்திலே அமர்கின்றார். 3ஆம் இடத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமர்கின்றார். இதற்கு முன்பு அவர் 10வது இடத்திலே அமர்ந்து வந்தார். இதனை தொடர்ந்துதான் சமீபத்தில் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி என்பது கொடுக்கப்பட்டது. எனவே புரோட்டோகால் அடிப்படையிலே யாருக்கு முக்கியத்துவம், அதாவது அவர்கள் வகிக்கக்கூடிய துறை மற்றும் அவர்களுடைய அந்த பணி அனுபவம் உள்ளிட்டவை கொண்டுதான் இந்த இருக்கைகள் ஒதுக்கக்கூடிய விவகாரம் என்பது முடிவு செய்யப்படும். அதே போல இருக்கைகள் ஒதுக்கக்கூடிய முடிவு என்பது முழுக்க முழுக்க சபாநாயகருடைய எல்லைக்கு உட்பட்டது. எனவே அவர் விரும்பினால் யாரையும் எந்த இடத்திலும் மாற்றுவதற்கான அந்த அதிகாரம் என்பது சபையினுடைய தலைவருக்கு இருக்கிறது. எனவே துணை முதல்வர் என்ற அடிப்படையிலே அவர் தற்போது 3ஆம் இருக்கைக்கு வந்திருக்கின்றார். முதல் இடத்திலே முதல்வரும், அதனை தொடர்ந்து துரைமுருகன் அவர்களும், அதனை அடுத்து 3ஆம் இடத்தில் துணை முதல்வரான உதயநிதி அவர்களும் தற்போது அமர்கிறார்கள். ஏற்கனவே அவர் துணை முதல்வராக பதவியேற்றுக் கொண்ட போது ஆளுநர் மாளிகையில் அந்த குரூப் போட்டோ குழு புகைப்படம் எடுக்கப்பட்டது. அப்போதும் கூட இதே போன்ற ஒரு புரோட்டோகால் தான் கடைபிடிக்கப்பட்டது. எனவே அதனை தொடர்ந்து இந்த நடைமுறை தற்போது சட்டப்பேரவையிலும் செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. அவர் துணை முதல்வராக பதவியேற்றுக் கொண்ட பிறகு நடைபெறக்கூடிய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் என்பதனாலே இது தற்போது முக்கியத்துவமும் கவனமும் பெற்றிருக்கின்றது. இனிமேல் இந்த ஆண்டில், அதாவது ஆண்டிலும் கூட தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர்களில் இதே புரோட்டோகால், இது போன்ற அந்த வரிசைதான், இருக்கைதான் இடம்பெறும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.